வணக்கம். எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? அன்பு மாணவ செல்வங்களே, என் பெயர் ராமநாதன், தமிழ் ஆசிரியர், பாரதிதாசனார் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, அரக்கோணம். 2 மாதம் நம்மை கருவறையில் சுமந்து பெற்றெடுத்த ஒரு தாயானவள் தன் குழந்தையை கண்ணே, மணியே, முத்தே, பவளமே என்றெல்லாம் புகழ்ந்து பாடுவாள். அதுபோல இங்கு ஒரு கவிஞர் தன் தாய் தமிழை பல பெயர்கள் சூட்டி புகழாரம் கூறி தன் தாய் தமிழை வாழ்த்தியும் போற்றியும் பாடுகிறார். அந்த கவிஞருடைய வாழ்க்கை வரலாறை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குகடல் இவற்றோடு பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். செல்வங்களே, இந்த வரியை நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது இவர் யார் என உங்களுக்கு தெரியும். அவர்தான் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். அவருடைய வாழ்க்கை வரலாறை நம்ம பார்க்க போகிறோம். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா கனக சுப்புரத்தினம். அவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா புதுச்சேரி அப்படிங்கிற ஊரில் பிறந்தார். இவருடைய பிறந்த ஆண்டு 29/4/1891. இவருடைய பெற்றோர் கனகசபை லெக்குமி அம்மையார். இவருடைய பெற்றோர் என்ன அப்படின்னா கனகசபை லெக்குமி அம்மையார். முதல்ல இவருடைய இயற்பெயர். ஆசிரியர் குறிப்பு. ஆசிரியர் குறிப்பு. பெயர் பாரதிதாசன். இயற்பெயர் சுப்புரத்தினம். பிறப்பு. பிறந்த ஆண்டு 29/4/1891. இவருடைய பெற்றோர் பெயர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெற்றோர் கனகசபை. அப்பா பெயர் கனகசபை, அம்மா பெயர் லெக்குமி அம்மையார். லெக்குமி அம்மையார் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, புதுவை என்று அழைக்கப்படக்கூடிய புதுச்சேரி அப்படிங்கிற ஊரில் பிறந்தார். புதுச்சேரி. சரி, அடுத்ததாக இவருடைய நூல்கள், இவர் படைத்த நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு. இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, பாண்டியன் பரிசு, பெண்கள் விடுதலை. பெண்கள் விடுதலை. அடுத்து தமிழ் இயக்கம். தமிழ் இயக்கம். அடுத்து குடும்ப விளக்கு. இவர் எழுதிய பிசிராந்தையார் அப்படிங்கிற ஒரு நாடக நூலுக்கு இவருக்கு சாகித்ய அகாதமி அப்படிங்கிற விருது கிடைத்தது. இந்த விருது எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா இவர் இறந்ததுக்கு அப்புறம்தான் இவர் எழுதிய பிசிராந்தையார் அப்படிங்கிற அந்த நாடகத்திற்கு சாகித்ய அகாதமி அப்படிங்கிற ஒரு விருதை கொடுத்தாங்க. சரி, இப்போ இவருடைய இயற்றிய நூல்கள் நம்ம பார்க்கலாம். இயற்றிய நூல்கள் குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு,
இருண்ட வீடு, அடுத்து தமிழ் இயக்கம், எழுதிய பிசிராந்தையார் நாடகம். பிசிராந்தையார் நாடகம், பிசிராந்தையார் நாடகம் அப்படிங்கிற நூலுக்கு என்ன விருது கொடுத்தாங்க அப்படின்னா சாகித்ய அகாதமி. சாகித்ய அகாதமி அப்படிங்கிற விருதை இவர் எழுதிய இந்த நாடக நூலுக்கு கிடைச்சது. சரி, அடுத்து இவர் பாவேந்தர் என்று அழைக்கப்படக்கூடிய பாரதிதாசனுக்கு புரட்சி கவி என்று பெயர் வர காரணம் ஏன்? புரட்சி கவி, அன்பு செல்வங்களே, பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுக்கு புரட்சி கவி என்று அழைக்கப்படக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, இவருடைய பாடல்களில் எல்லாமே பெண் கல்வி, பெண்களுக்கு கல்வி வேண்டும் என்ற ஒரு முழக்கமும், கைம்பெண் மறுமணம். அது என்ன கைம்பெண் மறுமணம் என்றால் விதவைகள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். விதவைகளுக்கு திருமணம் செய்து, விதவைகளும் தன்னுடைய கணவன் இறந்து விட்டால் அவங்க கடைசி வரைக்கும் தனிமையாக வாழக்கூடாது, அவங்களுக்கும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றதை ஆதரித்து அவருடைய பாடல்களில் எழுச்சிமிக்க கருத்துக்களை உருவாக்கிறார். கைம்பெண் மறுமணம் பற்றியும், பொது உடைமை, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாத நிலை வேண்டும், எல்லாரும் எல்லாமும் பெறணும், இல்லாத நிலை யாருக்கும் இல்லைங்கிற நிலை வரவே கூடாது, எல்லாரும் எல்லாமும் பெற்று வாழ வேண்டும் என்று சொல்வதை போல பொது உடைமை கருத்தினை வலியுறுத்தினார். அது மட்டுமல்ல, பகுத்து ஆராய வேண்டும், பகுத்து சிந்திக்க வேண்டும் என்ற பகுத்தறிவு பற்றிய கருத்துகளும், பெண்கல்வி, கைமண் மறுமணம், அதுக்கப்புறம் பொது உடைமை, பகுத்தறிவு, இந்த கருத்துக்களை எல்லாத்தையும் எழுச்சிமிக்க கருத்துகளால் இவருடைய பாடல்களில் இருந்ததால், எடுத்து உரைத்ததால் இவரை புரட்சி கவி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். சரி, புரட்சி கவி மட்டுமல்ல, புரட்சி கவிஞர் என்றும் அழைக்கிறாங்க. இவருடைய சிறப்பு, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பு பெயர்கள், சிறப்பு பெயர்கள், புரட்சி கவி, புரட்சி கவி, புரட்சி கவிஞர், பாவேந்தர். புரட்சிமிக்க, நான் சொன்னது மாதிரி பெண்கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு ஆகிய கருத்துக்களை இவருடைய பாடல்களில் பதிவு செய்தால் இவர் புரட்சி கவி என்றும் அழைக்கப்பட்டார். பிறகு புரட்சி கவிஞர் என்றும் அழைக்கப்பட்டார். இவருக்கு புரட்சி கவி அப்படிங்கிற பட்டத்தினை யார் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் இவருக்கு புரட்சி கவி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தார். அடுத்து புரட்சி கவிஞர் என்ற பட்டத்தினை கொடுத்தவர் யார் என்றால் தந்தை பெரியார் தான் இவருக்கு புரட்சி கவிஞர் அப்படிங்கிற பட்டத்தினை கொடுத்தார். சரி, இவருக்கு ஏன் பாவேந்தர் என்று சொல்ற அப்படின்னா, பா என்றால் பாடல், செயல் என்று அர்த்தம், வேந்தன் என்றால் அரசன். அப்ப செயல்களை, பாடல்களை எழுதுவதில் அரசனாக திகழ்ந்ததால் இவரை நாம பாவேந்தர் அப்படின்னு சொல்றோம், பாவேந்தர் என்று சொல்றோம். நீங்க இங்க ஒரு கேள்வி வைக்கலாம், ஐயா இப்ப அவருடைய இயற்பெயர் பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம் நீங்க சொன்னீங்க, சரி அப்ப ஏன் அவருக்கு பாரதிதாசன்கிற பேர் வந்துச்சு, அப்ப ஏன் அவருக்கு பாரதிதாசனுடைய பேர் வந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒண்ணுமே கிடையாது. முறுக்கு மீசை முண்டாசு கவிஞன் பாரதியாருடைய பாட்டிற்கு இவர் அடிமையானதால் இவர் சுப்புரத்தினம் என்ற தன் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். பாரதிதாசன் ஏன் அப்படின்னு மாற்றிட்டார் அப்படின்னா, பாரதிதாசன், பாரதி என்றால் நம்ம பாரதியாரை குறிக்கும், தாசன் என்றால் அடிமை என்று அர்த்தம். பாரதியாருடைய பாட்டிற்கு இவர் அடிமையானதால் இவர் தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். இப்போ தெளிவாயிட்டீங்களா? ஏன் பாரதிதாசன் அப்படின்னு ஒரு பெயர் வச்சாங்க அப்படின்னு இவரே மாற்றிக்கிறார் அப்படின்னா, பாரதியினுடைய பாடலுக்கு இவர் அடிமையானதால் இவர் பாரதிதாசன் என்று சுப்புரத்தினம் என்ற தன் இயற்பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். சரி, இத்தகு சிறப்புமிக்க
பாரதிதாசன். இவர் எப்போ இறந்தார் அப்படின்னா 21/4/1964 இறப்பு. 21/4/1964 அன்று இந்த உலகை விட்டு அவர் மறைந்து விட்டார். வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார், மானம் காப்ப சரித்திரம் தடியிலே நிற்கின்றார் என்று சொல்வதை போல வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நிற்பவர் யார் என்ற திரைப்பட பாடலுக்கு ஏற்ப எத்தனை பேர் வாழ்ந்து மறைந்தாலும் கூட இன்றும் நம்முடைய மக்கள் மனதில் மிக சிறந்த ஒரு புரட்சி கவிஞராக பாவேந்தர் அவர்கள் நம் உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அன்பு செல்வங்களே. சரி, இத்தகைய சிறப்புடைய பாரதிதாசன் அவர்கள் பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற நூலில் இருக்கக்கூடிய பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் இருக்கக்கூடிய தமிழ் என்னும் தலைப்பில் அமைந்த பாரதிதாசன் கவிதைகள், பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற நூலில் உள்ள தமிழ் அப்படிங்கிற தலைப்பில் இடம்பெற்றுள்ள ஒரு பாடப்பகுதியை தான் நமக்கு பாடமாக கொடுத்துருக்குறாங்க. தலைப்பில் இருக்கக்கூடிய தமிழ் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்ன பகுதி அப்படின்னா அதுதான் இன்பத்தமிழ். இன்பத்தமிழ் அப்படிங்கிற ஒரு பகுதியை தான் நமக்கு பாடமாக கொடுத்துருக்குறாங்க. இதுவும் ஒரு மனப்பாட பாடல். இது ஒரு என்னது மனப்பாட பாடல். அன்பு செல்வங்களே, பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற நூலில் இருக்கக்கூடிய தமிழ் என்னும் தலைப்பில் அமைந்துள்ள இன்பத்தமிழ் அப்படிங்கிற ஒரு பகுதியை தான் நமக்கு பாடமாக கொடுத்துருக்குறாங்க. அதை தான் நாம் இன்றைய வகுப்பில் பார்க்க போகிறோம். சரி, இப்போ முதல்ல பாடலுக்கு போகலாமா? இன்பத்தமிழ். அது என்ன இன்பத்தமிழ்? இன்பம். இன்பம் என்றால் நம் அனைவருக்குமே தெரியும். இன்பம் என்றால் மகிழ்ச்சி. இன்பம் இன்பம் என்றால் மகிழ்ச்சி என்று அர்த்தம். இன்பம் என்றால் மகிழ்ச்சி. தமிழ் என்றால் நம்முடைய தாய்மொழியை குறிக்கும். தாய்மொழி இன்பத்தமிழ். அப்போ மகிழ்ச்சியாக நம்முடைய தாய்மொழியை அவர் என்ன பண்ணுறார்? நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரியே நம்முடைய தாய்மொழிக்கு பல பெயர்கள் சூட்டி. ஏன் அப்படின்னா அவர் தாய்மொழி மீது அளவற்ற பற்று உடையவர். அவர் அழகாக சொல்லுவார், தாயை பழித்தாலும், அதாவது தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயை தடுத்தாலும் விடாதே என்று சொல்லுவார். தமிழை பழித்தவனை தாயை தடுத்தாலும் கூட விடாதே என்று சொல்லுவார். யார்? பாரதிதாசன் அவர்கள். இத்தகு சொல்லக்கூடிய தமிழ் மீது அளவற்ற பற்றுடைய அவர் இங்கே தமிழை தன் இன்பத் தமிழாக, எனக்கு இன்பத்தை தரக்கூடிய என் தமிழ் மொழியே, எனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய என் தமிழ் மொழியே என்று கூறி அவர் என்ன பண்ணுறாரு? தமிழ் மொழிக்கு பல பெயர்கள் சூட்டி தன் தாய் தமிழை அழகாக புகழ்ந்து பாடுகிறார். தமிழுக்கு அமுதன்று பேர், தமிழுக்கு அமுதன்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு அமுதன்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர். என்ன சொல்றார் அப்படின்னா முதல் வரியில தமிழுக்கு அமுதன்று பேர், அதாவது அமுதம் போன்றது. தமிழுக்கு என்ன பெயர் உண்டு என்றால் அமுதம். அமுதம் என்ற ஒரு பெயர், தமிழ் அமுதம் என்று பெயர், அமுதம் என்று பெயர் உண்டு. எப்படிப்பட்டதா? அமுதம் போன்றது. நாம் படிக்க படிக்க நமக்கு மிகச்சிறந்த ஒரு சுவையை தரக்கூடிய அமுதம் போன்றது என்று கூறி அந்த தமிழ் இருக்கே, தன்னுடைய தாய்மொழியாகிய தமிழ் இருக்கே, இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். நேர் என்றால் உயிருக்கு இணையானது. நேர் என்றால் என்ன பொருள் அப்படின்னா உயிருக்கு இணையானது. அப்ப உயிருக்கு இணை போன்றது, உயிருக்கு இணையானது, உயிருக்கு இணையானது. முதல் வரியில் முதல் பாடல் வரி என்ன சொல்றாரு? தெளிவாக பார்த்துங்க. தமிழுக்கு அமுது என்று பெயர் உண்டு,
அந்த தமிழ் இன்ப எங்கள் உயிருக்கு நிகரானது, எங்கள் உயிருக்கு நிகரானவும் இணையானதாகவும் என்னுடைய தாய்மொழி திகழ்கிறது என்று சொல்கின்றார். அடுத்து தமிழுக்கு நிலவென்று பெயர். தமிழுக்கு என்னவென்று பெயரா? நிலவென்று பெயர். இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். விளைவுக்கு நீர் எப்படி சொல்ல வர்றார்னா, தமிழுக்கு நிலவு என்று பெயராம். தமிழுக்கு நிலவு என்று பெயர் உண்டு. நிலவு என்று பெயர் உண்டு. நிலவு என்று பெயர் உண்டு. அதுக்கப்புறம் இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். விளைவு என்றால் இங்கே அழகா சொல்றார், வளர்ச்சி என்று அர்த்தம். விளைவுனா என்ன பொருள் அப்படின்னா, வளர்ச்சி என்று அர்த்தம். விளைவு, விளைவுனா வளர்ச்சி என்று பொருள். வளர்ச்சி, வளர்ச்சி என்று பொருள். தமிழ் எங்கள் சமூகம் என்றால் என்னுடைய சமுதாயத்திற்கு வளர்ச்சியை தரக்கூடிய, வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய நீர் போன்றது. இப்போ நீர் இல்லாமல் வாழ முடியுமா? முடியவே முடியாது. அப்போ அந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு நீர் போன்றது தான் எங்களுடைய தமிழ் மொழி அப்படின்னு சொல்ல வர்றாரு. அடுத்து நீர் போன்றது என்று சொல்லி விட்டதுக்கப்புறம், நீர் போன்றது சமூகத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய வளர்ச்சிக்கு நீர் போன்றது, நீர் போன்றது என்று சொல்கின்றார். அடுத்து தமிழுக்கு மனம் என்று பேர். மனம், மனம் என்றால் மிக சிறந்த ஒரு வாசனை என்று அர்த்தம். அதாவது தமிழுக்கு மனம் என்று பேர். இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். மனம், தமிழுக்கு என்ன பொருள் அப்படின்னா, மனம், வாசனையை, தீயவையை நீக்கி மிக சிறந்த ஒரு நறுமணத்தை தரக்கூடிய மனம் என்ற பெயர், மனம் என்ற பெயர் உண்டு. மனம் என்ற பெயர் உண்டு. அது எப்படிப்பட்டதான்? இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த. நிருமித்த என்றால் உருவாக்கிய என்று அர்த்தம். நிருமித்த என்றால் உருவாக்கிய. நிருமித்த என்றால் உருவாக்கிய என்று அர்த்தம். உருவாக்கிய, அதாவது இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். எங்களுடைய வாழ்வினை உருவாக்கிய ஊர். எங்கள் வாழ்வுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஊர் எதுவென்றால் எங்களுடைய தாய்மொழியான, என் தாய்மொழியான தமிழே என்று அழகாக தெளிவாக தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கிறார். அன்பு செல்வங்களே, தமிழுக்கு மனம் என்று பெயர். தமிழுக்கு மனம் என்ற ஒரு பெயர் உண்டு. இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். எங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கிய ஒரு வளர்ச்சியை, மிக சிறந்த உருவாக்கப்பட்ட ஒரு ஊர் என்று சொல்கின்றார். அடுத்து தமிழெங்கள் இளமைக்கு பால். தமிழங்கள் இளமைக்கு பால் என்றால் நாங்கள் இளமையாக வாழக்கூடியதற்கு பால் போன்றது. எங்களுடைய இளமைகள் குறையாமல் வாழக்கூடியதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது எங்களுடைய தாய் தமிழாகிய தமிழ்மொழி தான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இளமைக்கு பால், இளமைக்கு பால் போன்றது. இளமைக்கு பால் என்றால் நாங்கள் உறுதுணையாக வாழ்வதற்கு, என்னுடைய வாழ்க்கையை, மிக சிறந்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு இளமைக்கு பால் போன்றதாக விளங்குகிறது. இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு. இன்ப தமிழ் எப்படிப்பட்டது என்று தெரியுமா? புகழ்மிக்க, சிறப்பு மிக்க புலவர்க்கு. யார் யார்? நிறைய புலவர்கள். பாரதிதாசன், பாரதியார், கவிஞர் சுரோதா, மிக சிறந்த கவிஞர் சுரோதா அவர்கள், கண்ணதாசன், எழுத்தாளர்கள், நிறைய பேர், நிறைய புலவர்கள் வாழ்வதற்கு, அவருடைய வாழ்க்கையில் இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல் போன்றது. சிறப்பு மிக்க புலவர்களுக்கெல்லாம் கூர்மையான ஒரு வேல் போன்றது தமிழ் மொழி அப்படின்னு சொல்றார். கூர்மையான வேல், கூர்மையான வேல். கூர்மையான வேல் யாருக்காம்? புலவருக்கு. புலவர்கள் தன்னுடைய பாட்டு திறத்தால், கவித்திறத்தால் உன்னை வாயால் பாடக்கூடிய அந்த புலவர்களுக்கு நீ எப்படி திகழ்கிறாய் என்று தெரியுமா?
கூர்மையான வேல் போல நீ திகழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அப்படின்னு சொல்றார். அடுத்த வரியில தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், உயர்வுக்கு வான் அப்படின்னது எங்களுடைய வாழ்க்கையின் எல்லையாக இருக்கக்கூடிய, எங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லையாக இருக்கக்கூடிய மிகச்சிறந்த நீ வானமாக திகழ்கின்றாய், வாழ்க்கையின் எல்லையாக திகழக்கூடிய நீ வானம் என்று அவர் என்ன பண்ணுறாரு, வாழ்க்கையினுடைய உயரம் போய்கிட்டே இருக்கு, அப்படியே அந்த உயரத்தினுடைய எல்லைக்கு மிக சிறந்த ஒரு வானமாக நீ திகழ்ந்து கொண்டிருக்கிறாய். வானம் என்ற ஒரு பெயர் உண்டு. எங்கள் வாழ்வின் உயரமாக திகழக்கூடிய, எங்கள் வாழ்வின் உயரமாக திகழும் வானமாக, வானம், வானம் தானது வாழ்வோட மிகச்சிறந்த எல்லை எது அப்படின்னா இந்த வானம். அப்போ வானமாக நீ திகழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்று சொல்லிட்டு, இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். அசதி, அதுனா என்ன அசதி? அசதி என்றால் சோர்வு என்று அர்த்தம். சோர்வு, சோர்ந்து போயிருக்கும் சொல்லும்ல, ரொம்ப என்னது சோர்வாக. அசதி என்றால் சோர்வு என்று அர்த்தம். இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். சுடர் என்றால் இங்கே ஒளி என்று அர்த்தம். சுடர் ஒளி என்று அர்த்தம். ஒளி. தேன் அதாவது தித்திக்கக்கூடிய இன்ப தமிழ். இன்ப தமிழானது எங்களுடைய சோர்வை போக்கி ஒளியாக திகழக்கூடிய, ஒளியை தருகின்ற தேன் போன்றது. ஒளியை எங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடிய ஒரு தேன் போன்றதாக தமிழ்மொழி திகழ்கிறாய் என்கிறத அழகா சொல்றாரு. தமிழ்மொழியே நீ திகழ்கின்றாய் என்று சொல்லிட்டு, தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல். அறிவுக்கு தோல் அதாவது எங்களுடைய வாழ்க்கைக்கு துணையாக நிற்கக்கூடிய நீ தோளாக நிற்கின்றாய். அறிவுக்கு தோல், அறிவின் தோல். எங்கள் வாழ்க்கைக்கு துணை கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு தோளாக, ஒரு வலிமை மிக்க தோளாக நீ திகழ்கின்றாய். அடுத்து இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். அதாவது இன்ப தமிழே கவிதைகளுக்கெல்லாம் நீ வைரமாக திகழ்ந்து எப்படிப்பட்ட இது வாளாக உறுதிமிக்க வைரத்தின், அதாவது கவிதைக்கு வைரமாக திகழ்ந்து உறுதிமிக்க நீ வாளாக திகழ்கின்றாய். எப்படிப்பட்ட வாளாக? உறுதிமிக்க வாளாக நீ திகழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்று தெளிவாக. உறுதிமிக்க வாள், உறுதிமிக்க வாள். எதுக்கு? கவிதைக்கு வைரமாக, கவிதைக்கு வைரமாக உறுதிமிக்க வாளாக நீ திகழ்கின்றாய் என்று சொல்கின்றார். அப்போ முதல்ல நம்ம பாடல் வரியை பார்க்கலாம். தமிழுக்கு அமுதன்று பேர். எப்படி என்று சொல்கிறார்? என் தமிழ் மொழியே உனக்கு அமுதம் என்ற ஒரு பெயர் உண்டு. அந்த தமிழ், இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நிகரானது. அந்த தமிழானது எப்படிப்பட்டதான்? எங்களுடைய உயிருக்கு நிகரானதாக நீ திகழ்கின்றாய் என்று கூறி, தமிழுக்கு நிலவென்று பெயர் உண்டு. தமிழுக்கு என்ன பெயர் உண்டா? நிலவு என்ற ஒரு பெயர் உண்டு. இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். விளைவு என்றால் என்ன சொன்ன அப்படின்னா வளர்ச்சி. எங்களுடைய வளர்ச்சிக்கு நீராகவும், எங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு நீராக நீ திகழ்கின்றாய். தமிழுக்கு மனம் என்று ஒரு பெயர். நீ மனமாக திகழ்ந்து இன்ப தமிழங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையை உருவாக்கி நீ ஊராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றாய். என்னுடைய வாழ்க்கையை உருவாக்கிய ஊராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றாய். தமிழங்கள் இளமைக்கு பால். தமிழானது தன் தாய்மொழியே நீ எங்களுக்கு இளமையாகவும் திகழ்கின்றாய் என்று கூறி, இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல். அதாவது புகழ்மிக்க புலவர்களுக்கெல்லாம் நீ கூர்மையான வேலாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றாய். தமிழங்கள் உயர்வுக்கு வான். உயர்வுக்கு வான் என்றால் எங்களுடைய வாழ்வின் எல்லையாக இருக்கக்கூடிய வானமாகவும் நீ திகழ்கின்றாய். அது மட்டுமல்ல, இன்ப தமிழங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். நாங்கள் அசதியாக சோர்வாக இருக்கும் பொழுது ஒளியாக நீ என்ன பண்ணுற அப்படின்னா புத்துணர்ச்சியை தரக்கூடிய ஒரு தேனாகவும் நீ விளங்குகின்றாய். தேனாகவும் விளங்குகின்றாய் என்று கூறி, தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல். எங்கள் வாழ்விற்கு அறிவு என்ற, அறிவுக்கு என்றால் வாழ்வில் திகழக்கூடிய, நாங்கள் சிந்திக்கக்கூடிய அந்த அறிவுக்கு துணை கொடுக்கக்கூடிய ஒரு தோளாகவும் நீ திகழ்ந்து, இன்ப தமிழங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாளாகவும் திகழ்கின்றாய். எப்படி திகழ்கின்றாய்? நீ கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க ஒரு வாளாகவும் திகழ்கின்றாய் என்று தெள்ள தெளிவாக பாரதிதாசன் அவர்கள் சொல்கின்றார்.
அன்பு குழந்தைகளே, இப்போ இதை நம்ம பாடலாக பார்க்கலாமா? தமிழுக்கு அமுதன்று பேர், அந்த இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு அமுதன்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், நிருமித்த ஊர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், நிருமித்த ஊர். தமிழங்கள் இளமைக்கு பாழ், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல், புலவர்க்கு வேல். தமிழங்கள் இளமைக்கு பாழ், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல், புலவர்க்கு வேல். தமிழங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன், அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழங்கள் அறிவுக்கு தோள், தமிழங்கள் அறிவுக்கு தோள், இன்ப தமிழங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள், கவிதைக்கு வைரத்தின் வாள். அன்பு குழந்தைகளே, தமிழுக்கு அமுதன்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழங்கள் இளமைக்கு பாழ், இன்ப தமிழங்கள் மிக சிறந்த தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழங்கள் உயர்வுக்கு வான், தமிழங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன், இன்ப தமிழங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழங்கள் அறிவுக்கு தோள், இன்ப தமிழங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள், இன்ப தமிழங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். ஆசிரியர் யார்? பாரதிதாசன். மீண்டும் ஒரு முறை நம்ம பார்க்கலாம். பாரதிதாசனுடைய முதல்ல ஆசிரியர் குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம். புரியுதா? முதல்ல அவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம் அப்படின்னு பார்த்தோம். அவருடைய பிறந்த ஊர் என்ன அப்படின்னா புதுச்சேரி அப்படின்னு பார்த்தோம். எந்த ஊரில் பிறந்தார்? புதுச்சேரி. பிறந்த ஆண்டு 29/4/1891 பிறந்தார். இவருடைய பெற்றோர் பெயர் என்னன்னு பார்த்தோம்? கனகசபை லெக்குமி அம்மாள், கனகசபை லெக்குமி அம்மாள் அப்படின்னு பார்த்தோம். சரி, இவருடைய நூல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். என்னென்ன நூல்கள் இயற்றினார் அப்படின்னா பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, தமிழ் இயக்கம், பெண்கள் விடுதலை, அப்புறம் பிசிராந்தையார் அப்படிங்கிற ஒரு நாடகத்திற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றார் அப்படின்னு பார்த்தோம். சரி, இவருக்கு புரட்சி கவியான் பேர் வந்துச்சு. தெளிவாக இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? ஏன் வந்தது அப்படின்னா உங்களுக்கே தெரியும். எதனால் சொல்லுங்கள் பார்க்கலாம், சொல்லுங்கள் பார்க்கலாம். முதல்ல அவர் எப்படிப்பட்டவர்? பெண்கல்வி, கைமண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு, இந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் எழுச்சிமிக்க தன்னுடைய கவித்திறத்தால் இவர் பாடியதுனால இவருக்கு புரட்சி கவி என்றும் புரட்சி கவிஞர் என்றும் பெயர் வந்தது. சரி, புரட்சி கவி என்ற பட்டத்தினை கொடுத்தவர் யாரு? பேரறிஞர் அண்ணா. சரி, புரட்சி கவிஞர் என்ற பட்டத்தினை கொடுத்தவர் யாரு? தந்தை பெரியார். இவர் பாவேந்தர் என்று ஏன் சொல்றாங்க? பா என்றால் பாடல்களை ஏற்றக்கூடியவர், வேந்தன் என்றால் அரசன். அப்ப பாடல்களை ஏற்றுவதில் அரசனாக திகழ்ந்ததார் இவரை பாவேந்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம பார்த்தோம் அவருடைய சுப்புரத்தினம் என்ற இயற்பெயரை ஏன் பாரதிதாசன் மாற்றிக்கிட்டாரு? பாரதிதாசன், பாரதி என்றால் பாரதியார் என்ற கவிஞர், தாசன் என்றால் அடிமை. பாரதியின் பாட்டிற்கு இவர் அடிமையானதால் இவர் தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் அப்படின்னு பார்த்தோம். இவர் எப்போ இறந்தார் அப்படின்னா 21/4/1964 இறந்து விட்டார் அப்படின்னு பார்த்தோம். புரிதா தங்கங்களே? இப்போ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய ஆசிரியர் குறிப்பு. இதில் கேட்கலாம், ஆசிரியர் குறிப்பிலேயே 5 மதிப்பெண் வினா கேட்கலாம். பாரதிதாசன் குறிப்பு வரைக,
அவருடைய இயற்றிய நூல்கள் என்னென்னு கேட்கலாம். அவருடைய பெற்றோர் பெயர் என்ன பண்ணலாம், குறுவினாலே சிறுவினாலே என்ன பண்ணலாம் கேட்கலாம, தெளிவாக படிச்சுக்கணும். சரி, இப்போ அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ணோம், அவருடைய பாடலை படித்து அவருடைய விளக்கத்தெல்லாம் பார்த்தோம். அன்பு செல்வங்களே, இதோட நம்ம இந்த பாடத்தோட வினா விடை தொகுப்பு, வினாக்கள், அப்புறம் பிபிடி என்று சொல்லப்படக்கூடிய பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், அப்புறம் யூடியூப் லிங்க், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடத்தோட தொகுப்பு எல்லாமே தெளிவாக வரும். இதில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா தெளிவாக உட்காந்து பாடத்தை நல்லா படித்து முடிக்கணும். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று கூறி மீண்டும் நாம் அடுத்த வகுப்பில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அன்பு செல்வங்களே, நன்றி, வணக்கம்.